அன்னைக்கு ஜோல்பூர் காட்டுல ரொம்பவே பயங்கரமா காத்து வீசிச்சிட்டு இருந்துச்சு. இதை பார்த்துட்டு நம்ம தியா குருவி பேசிச்சு. அம்மா, நம்ம காட்டுல இவ்வளோ பயங்கரமா காத்து வீசுனதே இல்லையே. ஏன் இன்னைக்கு இவ்வளோ பயங்கரமா காத்து வீசுது? எனக்கு ரொம்ப குளிருதுமா. தியா செல்லம், நீ எதுக்கும் பயப்படாத. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு நல்ல வீடை பார்த்துட்டு அந்த வீட்டுக்கே போயிடலாம். அங்க உனக்கு ரொம்பவே கதகதப்பா இருக்கும் தங்கம். இந்த குளிர்ல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு வீடு கட்டுவோம். சரியா? நீ எதுக்கும் பயப்படாத தங்கம். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரொம்ப பயங்கரமா காத்து வீசினதுல தன்வி குருவியோட கூடு காத்துல பறந்து போயிருச்சு. இதை பார்த்துட்டு தியா குருவி ரொம்பவே பயந்துருச்சு. அம்மா, இருந்த வீடும் நமக்கு காத்துல போயிருச்சு. இனிமே நாம எங்க இருக்க போறோன்னே தெரியலையே. அம்மா, இருந்த வீடும் இப்ப காத்துல போயிருச்சு. எனக்கு ரொம்ப குளிருதுமா. சீக்கிரமா எனக்கு ஒரு வீடு செஞ்சு தாங்கம்மா. அப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பறவைகளும் புதிய வீட்டை தேடி பறந்து போக ஆரம்பிச்சிச்சு. அப்படி பறந்து வந்த பறவைகளுக்கு ஒரு மாமரம் கண்ணில் பட்டுச்சு. தன்வி குருவி யோசிச்சுது. தியா, நமக்கு இப்போதைக்கு இந்த மாம்பழம் தான் இருக்குது. இந்த மாம்பழத்தை வச்சு நம்ம சூப்பரான ஒரு வீடு கட்டிடலாம். இந்த மாம்பழ வீடு பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகானதாகவும் இருக்கும். அப்படி சொன்ன தன்வி குருவி அந்த மரத்துல இருக்கிற ஒவ்வொரு மாம்பழத்தையா எடுத்துட்டு போச்சு. அப்படி மாம்பழத்தை எடுத்ததுனால அந்த மாமரத்துல இருக்கிற எல்லா பழங்களுமே சீக்கிரமா காலி ஆயிருச்சு. அந்த மாமரமே இப்ப சும்மா இருந்தது. எடுத்துட்டு வந்த மாம்பழத்தை வச்சு தன்வி குருவி ஒரு சூப்பரான மாம்பழ வீடு கட்டிச்சு. அந்த வீடை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாவும் இருந்தது. அம்மா, எனக்கு இந்த மாம்பழ வீடு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. இதை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பேலஸ் மாதிரி இருக்குதுமா. மாம்பழம் பேலஸ். இறை தேடி போன ரெண்டு காகங்களும் மறுபடியும் மரம் பக்கத்துல வந்துச்சு. காலு, இங்க பாத்தீங்களா? நம்ம மாமரத்துல ஒண்ணு கூட இல்ல. யாரோ நம்ம பழம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சு நம்ம பழத்தை எல்லாத்தையும் திரும்ப வாங்கிட்டு வரணும் காலு. ஆமா ராணி, நம்ம போகும்போது நிறைய பழம் இருந்தது. அதையே ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம்னு நினைச்சோம். அதை யாருதான் எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியலையே. ஆமா காலு, எனக்கு வேற அந்த மாம்பழம் ஞாபகமாவே இருக்கு. அந்த பழம் ரொம்பவே இனிப்பா இருக்கும். கண்டிப்பா அந்த பழத்தை நான் திரும்ப கொண்டு வருவேன். அப்படி பேசிக்கிட்டே ரெண்டு காகங்களும் திருடு போன மாம்பழத்தை திருப்பி கொண்டு வர்றதுக்காக பறந்து போச்சு. காலுக்காகமும் ராணிக்காகமும் வந்து பார்க்கும்போது ஒரு மாம்பழத்துல பெரிய வீடு செஞ்சு இருக்கிறத பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு ராணிக்காக சொல்லுச்சு. காலு, இங்க பாத்தீங்களா? நம்ம கிட்ட இருந்து திருடு போன எல்லா மாம்பழத்தையும் வச்சு யாரோ வீடு கட்டி இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள யாரு இருக்காங்கன்னு பாக்கணும். உள்ள யாரு இருக்கீங்க? வெளியே வாங்க. அப்படி சொன்னதுமே தன்வி குருவியும் தியா குருவியும் வெளியே வந்தாங்க. இங்க பாருங்க காலு, இந்த தன்மை குருவி தான் நம்மளோட பழத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கு. இதுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மரத்துல போய் என்னோட பழங்களையே எடுத்துட்டு வந்திருக்கும். ராணி அக்கா, அந்த மாம்பழங்கள் உங்களோடதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை. அதனால தான் உங்க மாம்பழத்தை வச்சு ஒரு வீடு செஞ்சுட்டோம். எங்களுக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்கக்கா. நான் ஒரு நல்ல வீடு கட்டிட்டு உங்க மாம்பழத்தை உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்றேன். அதெல்லாம் முடியாது குருவி. எங்களோட மாம்பழம் எங்களுக்கு வேணும். நீ எங்க கிட்ட கேட்காம எப்படி எங்க மாம்பழத்தை எடுக்கலாம்? நாங்க இப்பவே எங்களோட மாம்பழத்தை எடுத்துட்டு போறோம். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. உனக்கு வீடு இல்லைன்னா எனக்கு என்ன? அப்படி பேசிக்கிட்டே ராணிக்காகவும் மேலே ஏறி எல்லா மாம்பழங்களையும் கீழே பறிச்சு போட ஆரம்பிச்சது. இதை பார்த்துட்டு தன்வி குருவி ரொம்பவே கெஞ்சி கேட்டுச்சு. ஆனாலும் ரெண்டு காகங்களும் மனசு இறங்கவே இல்லை. மறுபடியும் ரெண்டு குருவிகளுமே வீடு இல்லாம ஒரு மரத்துக்கு கீழே இருந்தாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. இருக்கிறதுக்கு நல்ல வீடும் இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடும் இல்லை. எனக்கு அழுகியே வருதுமா. தியா செல்லம், அம்மா இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அம்மா போய் உனக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடை எடுத்துட்டு வரேன். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாகவே நமக்கு தங்குறதுக்காக ஒரு வீடு கட்டிடலாம். சரியா? அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி அங்கேருந்து போக ஆரம்பிச்சது. அங்கே ராணிக்காகமும் காலுக்காகமும் வெளியே போகிறதுக்காக தன்னோட மகனான குணால் காகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. குணால் செல்லம்,
அப்பாவும் நானும் வெளியே போய் சாப்பாடு எடுத்துட்டு வரலான்னு இருக்கோம். நீ அது வரைக்கும் வெளியே போகாம வீட்லயே பத்திரமா இருக்கணும். சரியா? அம்மா சீக்கிரமா வந்துருவேன். ஆமா குணால், இப்ப வேற காலம் கெட்டு கிடக்கு. அதனால நீ வெளியெல்லாம் போக கூடாது. அம்மாவும் அப்பாவும் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவோம். அது வரைக்கும் நீயும் வெளியே போக கூடாது. உனக்கு தெரியாதவங்க யாரு வந்தாலும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது. பத்திரமா இருக்கு. சரியா? அம்மா அப்பா, நீங்க வர வரைக்கும் நான் பத்திரமா இருப்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம பத்திரமா போயிட்டு வாங்க. எனக்கு பிடிச்ச ஆப்பிள் பழம் நிறைய கொண்டு வாங்க. அப்படி சொன்னதும் ராணிக்காகமும் காளிக்காகமும் அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ராணிக்காகமும் காளிக்காகமும் போய் ரொம்ப நேரம் ஆனதுனால குணால்காகவும் அவங்கள தேடி வெளியவே பறந்து போக ஆரம்பிச்சிச்சு. அவங்க அம்மா பேச்சையும் மறந்துருச்சு. அப்படி போன குணால்காகவும் அங்க ஒரு கழுகு கிட்ட மாட்டிக்கிச்சு. இதை எர தேடி போன தன்வி குருவி தூரமா நின்று பார்த்துச்சு. ஐயோ, அந்த கழுகு குணால்காகத்தான் பிடிச்சு வச்சிருக்குதே. அது குட்டி பையன். அந்த பையனை போய் எப்படிதான் இந்த கழுகு பிடிக்க மனசு வந்துச்சோ. இப்ப நான் கழுகு முன்னாடி போனேன்னா அதுக்கு நானும் இரையாக வேண்டியது இருக்கும். இதுக்கு தூரமா இருந்தே ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். அப்படி யோசிச்சுக்கிட்டு தன்வி குருவி தூரத்துல இருந்து ஒரு கல்லை தூக்கி கழுகோட மண்டையிலேயே எரிஞ்சுது. அந்த கழுகுக்கும் காயம் பட்டு கீழே விழ ஆரம்பிச்சுது. அப்படி கீழே விழும்போது குணால்காகத்தை கழுகு விட்டுருச்சு. அங்கிருந்து தன்வி குருவி குணால்காகவும் தப்பிச்சு ஓடியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு வந்த ராணிக்காகவும் காலுக்காகவும் வீட்டில் குணால்காகம் இல்லாததை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அப்போ அங்கே தன்வி குருவியும் குணால்காகமும் வரதை பார்த்துட்டு அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குணால், நான் உன்னை வீட்டுல தானே இருக்க சொன்னேன். நீ எங்கடா வெளியே போயிட்டு வர? நீ வீட்டுல இல்லாதத பார்த்துட்டு அம்மாவும் நானும் ரொம்பவே பயந்து போயிட்டோம். எங்க கிட்ட சொல்லாம எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? அம்மா அப்பா, நீங்கள் வெளியே போய் ரொம்ப நேரம் ஆனதுனால நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். உங்களை தேடி நான் காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருந்தேன். அங்கே ஒரு கழுகு கிட்ட மாட்டிக்கிட்டேன். இந்த தன்வி ஆண்டி தான் என்ன அந்த கழுகு கிட்ட இருந்து காப்பாத்துனாங்க. இல்லைன்னா அந்த கழுகுக்கு நான் எப்போ இரையாயிருப்பேன். தன்வி, உன்னோட வீட்டை நாங்க இடிச்சதுக்கு அப்புறமும் அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம என்னோட பையனை நீ காப்பாத்திட்ட. உன்னோட நல்ல மனசை பார்த்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு நாங்களே ஒரு நல்ல வீடை கட்டி தரோம். அப்படி சொல்லிட்டு ராணிக்காகவும் காளிக்காகவும் சேர்ந்து ஒரு சூப்பரான வீட்டை நம்ம தன்வி குருவிக்கு கட்டி கொடுத்தாங்க. அந்த வீட்டில் தியா குருவியும் தன்வி குருவியும் ரொம்பவே மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு வந்தாங்க.